புகைப்படம். ஒரு புகைப்படத்தில் நம்ம அழகாக தெரியுது எப்படி? அதுக்கு முதல்ல நம்ம அழகாக இருக்கணும். ஆனால் எவ்வளோ தான் முயற்சி பண்ணாலும் நம்ம கண்ணுக்கு மட்டும் நம்ம அழகாகவே தெரிய மாட்டோம். அப்புறம் எப்படி நம்ம ஒரு புகைப்படத்தில் அழகாக தெரிவோம்? இது ஒரு லூப் மாதிரி. முதல்ல நம்ம அழகாக நம்ம கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கணும். அப்புறம் தான் எந்த ஃபோட்டோலையாவது நமக்கு அழகாக தெரியும். பொதுவாக உங்ககிட்ட யாரோட ஃபோட்டோவாவது காமிச்சு நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு கேட்டால் குறைந்தபட்சம் ஆவரேஜாவது இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் ரொம்ப கேவலமாக இருக்குது அப்படிங்கிற டெசிஷன் நம்ம எப்போ எடுப்போம்னா அது நம்ம ஃபோட்டோவாக தான் இருக்கும். ஒரு சிலர்லாம் ஒரு முடிவுக்கே வந்துட்டுருப்பாங்க, என் மூஞ்சி ஃபோட்டோவில் நல்லா இருக்காது அப்படின்னா அவங்க எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுருப்பாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஒரு விஷயம் தொடர்ந்து நம்ம பார்க்க அதுக்கு மேலே ஒரு சலிப்பு வந்துடும். அப்படி இருக்கும்போது நம்ம மூஞ்சியை நம்ம பிறந்ததுலேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம். அந்த மூஞ்சி கண்டிப்பாக நமக்கு போர் அடிச்சு தான் இருக்கும். அதில் புதுசாக பார்க்குறதுக்கு இம்ப்ரெஸ் ஆகிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அதனால தான் அநேக நேரங்களில் நம்ம அழகாக தெரியணுங்கிறதுக்காக கண்ணாடி போட்டு பார்ப்போம், தொப்பி போட்டு பார்ப்போம், கலராக ட்ரெஸ் போட்டு பார்ப்போம், டிஃப்ரெண்ட்டாக போஸ் கொடுத்து பார்ப்போம். ஆனால் என்ன பண்ணாலும் அதே மூஞ்சி அதே உடம்புங்கிறதுனால கண்டிப்பாக நம்ம போரிங்காக தான் இருப்போம். நம்மளை ஃப்ரெஷ்ஷாக புதுசாக ரொம்ப இம்ப்ரெசிவாக நமக்கு ரொம்ப பிடிச்சி போகிற மாதிரி இருக்கக்கூடிய சில ஃபோட்டோஸ் இருக்குது. அது எந்த ஃபோட்டோஸ்னால் நம்மளுடைய பழைய ஃபோட்டோஸ். அதாவது இப்போ நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த ஃபோட்டோ உங்களுக்கு போரிங்காக ரொம்ப கேவலமாக தான் தெரியும். அதே ஒரு 5 வருஷம் கழிச்சு இதே ஃபோட்டோ எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, வாவ் நம்மளாம் இவ்வளோ அழகாக இருந்தோன்னு மயங்கி விழுந்துருவீங்க. அதனால் நீங்கள் எப்போவுமே அழகாக இருக்க ஒரு ஃபோட்டோ எதுன்னா ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோ. இப்போ எடுக்கிற எந்த ஃபோட்டோவையும் டெலிட் பண்ணிடாதீங்க, சேஃப்டி லாக்கரில் வச்சுருங்க. ஒரு 4 வருஷம் கழிச்சு திரும்ப எடுத்து பாருங்கள். சிம்பிள்.